யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்க நாம் தியானித்தோம். இந்த வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட சில காரியங்கள் உங்களுக்கு முன்பாக நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் நாம் திருப்தியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் திருப்தியாக ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அதுக்கு திருப்தியாக நாம் வாழும்படிக்கு, திருப்தியாக ஜீவிக்கும்படிக்கு சில நிபந்தனைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். யாருக்கு அந்த திருப்தி கிடைக்கும்? யாருக்கு அந்த சமாதானம் கிடைக்கும்? யாருக்கு அந்த சுகம் கிடைக்கும்? யாருக்கு அந்த விடுதலை கிடைக்கும்? யார் ஐஸ்வர்யவான்களாக, ஆசீர்வாதமாக, சுகமாக, ஆரோக்கியமாக, சௌக்கியமாக வாழ முடியும் என்று சில நிபந்தனைகளையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஐஸ்வர்யம் இருந்தால் மாத்திரம் போதாது பிரியமானவர்களே. சரீரத்தில் நல்ல சுகமும் இருக்கணும், மனதிலே சமாதானமும் இருக்க வேண்டும், விடுதலையும் இருக்க வேண்டும். இங்கே நாம் வாசித்த இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் தேடி வந்தார்கள். நாம் திருப்தியாக வாழ வேண்டும் என்றால் கர்த்தரை நாம் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். யார் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்கள் திருப்தியாக வாழ முடியும். நாம் கர்த்தரை தேடாவிட்டால் கர்த்தர் அந்த திருப்தியை நம் மனதிலே தர முடியாது. நாம் திருப்தியாக வாழ வேண்டும் என்றால் முதலாவது ஆண்டவருடைய நிபந்தனை, நாம் கர்த்தரை முழு மனதோடு, முழு பலத்தோடு அவரை நாம் தேட வேண்டும். முழு மனதோடு, முழு இதயத்தோடு நம் கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நம்மை திருப்தியாக வாழும்படிக்கு கர்த்தர் அவருடைய அருளை விளங்க செய்கிறார். நாம் திருப்தியாக வாழும்படிக்கு ஆண்டவர் இன்னொரு ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். அந்த ஜனங்கள், நாம் வாசித்தோம் இந்த பகுதியிலே, அந்த ஜனங்கள் அங்கே அவர்கள் காத்திருந்தார்கள். தேடுறது மாத்திரமில்லை, அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, சட்டையை அடைத்து உயரத்தில் பறப்பார். அவர் கர்த்தருடைய சமூகத்திலே தேடுறது மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்தை நாம் காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது ஒரு புதிய பலனை கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அந்த பலனை பெற்று நோக்கும்போது தான் நம் உயரத்திலே திருப்தியாக உயர ஸ்தலத்திலே நாம் பறக்க முடியும், உயர ஸ்தலத்தில் இருக்க முடியும். மூன்றாவது காரியம், கர்த்தருடைய காத்து இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கு நாம் ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம், இல்லை மேக்சிமம் 1 மணி நேரம், அதிகபட்சம் போனால் 1.5 மணி நேரம், அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா 3 நாளாக ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தார். அவர்களுக்கும் ஃபேமிலி இருந்தது, பிள்ளைகள் இருந்தார்கள், எல்லாரும் இருந்தார்கள். ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்திலே வாஞ்சியோடு தேடி வந்தது மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்திலே காத்திருந்தது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, நமக்கு ஜீவனை தருகிற வார்த்தை, நம்மளை விடுவிக்கிற வார்த்தை, மரித்த அவைகளை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, நமக்கு சுகத்தை தருகிற வார்த்தை, சத்துவத்தை தருகிற வார்த்தை, பலனை தருகிற வார்த்தை. அவருடைய வார்த்தை எப்படி கவனிக்கிறது? அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கும் போது, கர்த்தர் அவருடைய வார்த்தை கேட்கும் போதே கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் இதை பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை அவர் மேன்மைப்படுத்தினார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையிலே சத்துவம் உண்டு. அவர் சொல்லியிருக்கார், நானே வழியும் நானும் சத்தியம் நானும் ஜீவனாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை விட்டு விலகாதவர். அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர்.
அந்த வார்த்தையாக இருந்தவர் மாம்சமாக வெளிப்பட்டவர், இன்றைக்கு அந்த வார்த்தையாக நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறவர். அந்த வார்த்தையை நாம் கவனிக்கும் போது கர்த்தராகிய இயேசு நம் நடுவில் இருக்கிறார். அவர் வார்த்தை விட்டு விலகாதவராய் இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கார், எங்கே 2-3 பேர் நாமத்தில் கொடுக்கிறார்களோ அவருடைய நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நம் நடுவில் இருக்கிறார், நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை புடமிடுகிறது, அவருடைய வார்த்தை நம்மை உருவாக்குகிறது. அவருடைய வார்த்தை செவடி போல இருக்கிறது, அவர் வார்த்தை அக்கினியாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை நான் அவர் நம்மோடு இடைப்படுகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்க வேதாகமும் தமிழில் அச்சடித்து பிரிண்ட் பண்ணி உங்களுடைய கரத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த வேதாகத்தை கொடுப்பதற்கு சீகன் பால் அவர்கள் தரங்க வழியில் கடந்து வந்தார். கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால கடந்த வருடம் லென்த் டேஸ்லே நான் அங்கே சீகன் பாலுடைய திருச்சபையிலே முதல் திருச்சபையிலே இருந்து 3 நாள் கன்வென்ஷன் அங்கே ஆயத்தப்படுத்தியிருக்கார். அந்த பகுதியெல்லாம் போய் பார்த்தேன். ஜெர்மனியிலே வாழ்ந்த ஒரு மனிதன், அவர் இந்த தரங்கவாடிக்கு வரும்போது அவருக்கு மொழி தெரியாது. அவர் இங்கே வந்து அநேக பிரச்சனைகள், உபத்திரங்கள், கஷ்டங்கள், 2 மாதம் கடலிலேயே ஒரு கப்பல் இருந்தது, அது கடலிலிருந்து வர விடவே இல்லை. சிறைசாலையிலே போட்டார்கள். சிறைசாலையிலே அவர் அது தமிழை கற்றுக்கொண்டு அது தமிழிலே அவர் வேதாகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணார் ஜெர்மனி மொழியிலே. பிரியமானவர்களே, நான் பிறந்து மத்திய பிரதேஷ் போப்பால், எனக்கு தமிழ் பேசதான் தெரியும். இன்றைய வரைக்கும் நான் படிக்கிறோன்னு வாசிக்கிறேன், நான் படிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு ஜெர்மனியிலேருந்து வந்து ஒரு மனிதன் நம்ம தாய்மொழியை கற்றுக்கொண்டு அந்த தாய்மொழியிலேயே வேதாகமம் கொடுத்துருக்கார். எதற்காக என்றால் அந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையிலே ஜீவன் உண்டு. அந்த வார்த்தைக்காக எவ்வளோ பாடுபட்டார். அவர் இளம் வயதிலேயே அவர் மறித்து விட்டார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸ் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு நான் முயற்சி செய்கிறேன், ஆண்டவரே எப்படியாவது தமிழ் வாசிக்கணும் என்று. ஆனால் பிறந்தது போபாலில் இருந்ததால் நான் வாசிக்கிறது ஃபுல்லாக ஹிந்தி தான் வாசித்துக் கொண்டேன். என் கரத்தில் இருக்க வேதாகமும் ஹிந்தி வாசிக்கிறேன், வேதாகமும். ஆனால் ஆண்டவருடைய திருவிழால் வீட்டில் தமிழ் பேசுனதுனால் உங்களோட தமிழ் நேராக பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதன் எவ்வளோ தன்னை தானே வருத்தி கடந்து வந்து இந்த மொழியை அச்செடுத்து நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அது எல்லா பகுதிகளெல்லாம் நம்முடைய கிருபையை போய் சுற்றி பார்க்க கர்த்தர் கிருபையை மாற்றினார். பிரியமானவர்களே, நிச்சயமாக நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிற வேதாகமும், அந்த வேதாகத்தில் இருக்கிற வார்த்தைகள் அது ஒரு ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை கேட்பதற்காக அன்றைக்கு கிறிஸ்து இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் அமர்ந்து கொண்டு அவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். யோவான எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். யாராவது எடுத்து வாசிங்களேன். வசனங்கள் ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து. அந்த வசனத்திலே ஆவியும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. நம்ம ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். ஆவி மூலியமாக தான் அவர்களுக்கு பலன் உண்டானது. பேதுரு ஒரு போலையாக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவர் காட்டி கொடுத்து சிலுவைக்கு நேராக பாடுக்கு கடந்து சொல்லும் போது பேதுரு அங்கே இருக்கிறார். அவர் 3 முறை மறுதளித்து விட்டார். அவர் போலையாக 3 முறை மறுதளித்தார். இயேசு கிறிஸ்து கூடியே இருந்தவர், இயேசு கிறிஸ்து கூடியே மூலியமாக அதிகாரத்தை பெற்று அற்புதத்தை செய்தவர், அதிசயங்களை நடப்பித்தவர், எல்லா அற்புதங்கள் அடையாளங்களை கண்டவர். இயேசு கிறிஸ்து வா என்று சொல்லும்போது தண்ணீரே நடந்தவர். இயேசு கிறிஸ்து வலை போடு என்று சொல்லும்போது வலை போட்டு
நூற்றுக்கணக்கான மீன்களை பிடித்தவர், அவ்வளோ அற்புதங்களை கண்டவர், அவ்வளோ அதிசயங்களை கண்டவர், மரித்தவர்களை உயிரோடு இயேசு கிறிஸ்து எழுப்புறதை கண்டவர். ஆனால் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்து அங்கே சிறையில் இருக்கும் போது, அவரை குடும்பப்படுத்தும் போது, அவர் வேலைக்காரி வந்து சொல்கிறார், நீயும் அவனோடு இருந்தாய் என்று சொல்லும் போது, நான் அறியேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர்கள் ஆவியிலே பலன் இல்லாதவராக இருந்தார். அப்போஸ்தலர் நாம் வாசிக்கிறோம், 120 பேர் கூடி இருக்கும் போது அங்கே பேதுரும் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மேல் வரும்போது அவர் பலன் உண்டு. நீங்கள் அவரை சிலுவையிலே அறைந்தீர்கள், நான் அதற்கு சாட்சி என்று. அதே பேதுரு, கோலையான பேதுரு, ஒரு விசுவாசத்தோடு சாட்சி உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த விசுவாசம், அந்த பலன், அந்த சத்துவம் பேதுருக்கு எப்படி கிடைத்தது என்றால் அந்த ஆவியானவர். அப்ப இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சொல்லுகிற வார்த்தையானது, அந்த வார்த்தைக்குள் ஆவியும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள, அந்த நித்திய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து பரமக்கு ஏறி சென்று அந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு அனுப்பியிருக்கிறார். அவரை உதவி செய்யும்படிக்கு ஆவியானவர் அனுப்பியிருக்கிறார். அப்ப அந்த வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும் என்றால், நமக்குள் கிரியை செய்ய வேண்டும் என்றால், அந்த வார்த்தையை அன்றைக்கு அவர் கவனித்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னார். தன்னையும் மறந்து கொண்டு 3 நாள் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கருத்தோடு அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது நாம் பார்த்தோம், கர்த்தரை தேடி வந்தார்கள். இரண்டாவது நாம் பார்த்தோம், கர்த்தருக்காக காத்து இருந்தார்கள். மூன்றாவது நாம் பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கவனித்தால் மாத்திரம் போதாது பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பிரகாரம் செய்யும் போதுதான் அங்கே அற்புதங்கள் நடைபெறுகிறது. நம் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்துக்கு தடை காரணம் என்ன என்றால், நாம் அநேக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அநேக சௌகரியங்கள் உண்டு. டிவி திருப்பினால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க முடியும், மொபைல் திரும்பினால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியும், ரேடியோ திரும்பினால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியும், சபைக்கு போனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியும். எங்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நமக்கு வாய்ப்பு உண்டு. கேட்பதினால் நாம் ஆசீர்வாதத்தையும் திருப்தியாக வாழ முடியாது. அவருடைய வார்த்தை பிரகாரம் நாம் செயல்படும் போதுதான், கர்த்தருடைய வார்த்தை பிரகாரம் கீழ்ப்படிந்து செயல்படும் போதுதான் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டால் தான் நாம் கர்த்தருக்குள் திருப்தியாக வாழ முடியும். அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இவர்களுக்கு உணவுகளை கொடுங்கள் என்று சொல்கிறார். பிலிப்பர் சொல்கிறார், ஆண்டவரே எத்தனை வெளிக்காசு? 7வது வசனம் வாசிங்க. யோவான் 6:7 வாசிங்க. இடத்துல வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க யாராவது. 200 பழத்துக்கு அப்பங்கள் வாங்கினாலும் போதாது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும். அப்ப அங்கே திருப்தி அங்கே கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணம் கொடுத்தாலும் அது போதமானதா இருக்காது. அப்போ கர்த்தராக இயேசு சொல்கிறார், நீங்க எல்லாரையும் அமர வைங்க, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று. ஆண்டுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆண்டுடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிவது அவசியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் அங்கே கர்த்தராகிய இயேசு ஒரு அற்புதத்தை செய்யும். அவருடைய கர்த்தருடைய வார்த்தையை அநேக நேரத்தில் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பதில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. எடுத்துக்கொள்ளும் நாம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். நம்மோட திருப்பக 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22 வசனத்தை யாராவது வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம்.
அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க பலியும் உகந்ததாய் இருக்குமோ என்று சொல்கிறார். சவுல்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், நீ கடந்து சென்று அங்கே இருக்க எல்லா அமலேகி சத்துருக்களை அழித்து விடு என்று சொல்கிறார். அவர் நல்ல நன்மையான மேன்மையான காரியங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு தீமையான காரியங்கள் எல்லாம் அழித்து விட்டார். அது சாமுவேல் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் அவருக்கு பிரியமாய். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அநேக ஆசீர்வாதத்துக்கு தடை ஆண்டவர் அல்ல, நாம் தான் தடையாக இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரை வாஞ்சித்து தேடுகிறோம், காத்து இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அநேக காரியங்களை நாம் கேட்கிறோம். ஆனால் கீழ்ப்படிவதற்கு நமக்கு மனசு இல்லாமல் போகிறது. நாம் தான் தடையாக இருக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய வாழ்க்கைய ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய ஊழியத்தின் ஆசீர்வாதத்துக்கு, நம் வேலையிலே ஆசீர்வாதத்துக்கு தடையார் என்றால் நாம் தான் தடையாக இருக்கிறோம். நாம் என்ன சொல்கிறோம்? பிறர்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தான் தடையா இருக்கிறோம். கர்த்தரை நாம் தேடி வருகிறோம், அவருடைய சமூகத்திலே காத்து இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவது கர்த்தருக்கு பிரியமான காரியம். கர்த்தர் எங்கே காரியம் செய்கிறார்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 2001ஆம் ஆண்டு ஆண்டவர் என்ற இடத்துல சொன்னார், வேலையை ராஜினாமா செய்து ஊழியத்துக்கு வா என்று சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவரே அருமையான ஒரு வேலை கிடைத்திருக்கு, ஆண்டு சொல்ல நீ ரிசைன் பண்ண. இப்போ கர்த்தர் 2 வருடமாக என்னோட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது எனக்கு மனதே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் இதை நீ ரிசைன் செய்து நீ முழு நேரமாக ஊழியத்துக்கு வா என்று சொல்ல. அன்று எவ்வளோ பணம் வேண்டாலும் நான் கொடுக்கிறேன், உன் பணம் எனக்கு தேவையில்லை. அப்போ ஆண்டவர் விரும்புவது என்னென்றால் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அநேக காரியங்கள் நடந்திருக்கிறது. கடைசியாக ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார், யார் என்ன நான் நம்புவேன், யார் என் காரியமாக போவார். அன்றைக்கு நான் ரிசைன் செய்தேன். 2003ஆம் ஆண்டு ரிசைன் செய்து முழு நேர ஊழியத்தில் கடந்து வந்தேன். பிரியமானவர்களே, இன்று வரைக்கும் ஆண்டவர் எனக்கு தெரியாத பகுதி, அநேக பகுதியை கொண்டு சென்று அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக என்னை ஒரு வாய்க்காலாக வைத்திருக்கிறார். ஏனென்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நாம் உன்னதத்திலே நம்மை வைக்கிறவராயிருக்கிறார். குறிப்பாக அநேக பேர்களுக்கு நன்மையும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஒரு வாய்க்காலெல்லாம் மாற்ற வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு இருந்தார். ஆனால் நானும் இந்த உலகத்தின் காரியத்தின் மேல் பற்றுக்கொண்டு, இந்த உலகத்தின் காரியத்தின் மேலே பற்றுக்கொண்டு அதே செய்யணும் என்று விரைவி கொண்டது. இப்போ ஆண்டுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அதிக முக்கியத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். எங்கே அவர் சொல்கிறார், நாம் வாசித்தோம் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டாம். அங்கே எல்லாரையும் அமர வைத்து அவர் சொல்கிறார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? சொல்றார்கள், 5 அப்பமும் 2 மீன் இருக்கிறது, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி. முதலாவது பார்த்தோம், கர்த்தரை வாஞ்சியாக தேட வேண்டும், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், நம்மிடத்தில் இருக்கிறதை கர்த்தரிடத்துக்கு கொடுக்க வேண்டும். என்ன செய்யணும்? தன்னையே எனக்கு கொடுத்துரு என்று சொன்னார். என்னுடைய ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்திரு. நான் ஒரு குமாரனே உனக்காக கொடுத்தேனே, தன்னையே, தன் பிள்ளையே தனக்கு சொந்தமாக வைத்துக் கொள்ளாமல் ஒரு குமாரனை உனக்கு கொடுத்தேனே, நீ தன்னை தராததுக்கு என்ன தடை என்று கேட்டார். இன்னைக்கு அநேக
ஆண்டு நம்மளோட இடைப்படும் போது கொடுப்பதற்கு நமக்கு மனசு இல்லை. ஆனால் அங்கே நான் பார்க்கிற ஒரு சிறுவன் ஒரு 5 அப்பமும் 2 மீன் வைத்து கர்த்தராகிய இயேசுவுக்கு கொடுத்தான். அதை கொடுத்ததினால் அநேகருக்கு அவன் ஆசீர்வாதமாக மாற்றினான். பிரியமானவர்களே, நம் ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்றால் தடை நமக்குள்ளே நாம் காணப்படுகிறது. ஆண்டவர் ஆசீர்வாதமாக நம்மளை வைத்திருக்கிறார். தகப்பனின் வீட்டிலே நம்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆனால் இளையகுமாரனை போல தகப்பனை விட்டு தூரம் போக வேண்டும், நான் சுகபோகமாக வாழ வேண்டும் என்று தகப்பனிடத்திலே சொத்து வாங்கி நாம் அறிந்திருக்கோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே பார்க்கவும் இளையகுமாரன் என்ன பண்ணானா, எல்லாவற்றையும் வாங்கி அவங்க ஆளுடைய சொத்தை வாங்கி என்ன பண்றான், தகப்பனிடத்திலே சொத்து வாங்கி என்ன பண்ணிட்டான், தூர தேசத்துக்கு போய்விட்டான். கொஞ்ச நாள்லே எல்லாம் வாங்கி விற்று தூர தேசத்துக்கு கடந்து சென்றான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய மனசு அப்படிதான் காணப்படும். தகப்பனின் வீட்டிலே திருப்தி இருக்கிறது, தகப்பன் வீட்டிலே ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் தகப்பனை விட்டு வீட்டை விட்டு தூரம் போறதுதான் மனசு தேடிக்கொண்டிருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போய் அங்கே எல்லாவற்றையும் அழைத்து விட்டான் என்று சுகத்தை இழந்து விட்டான், சொத்தை இழந்து விட்டான், சமாதானத்தை இழந்து விட்டான். பன்றியோடு சாப்பிடுவதற்காக பன்றியோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான் என்று பாருங்கள். வாசித்து பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. என்ன சொல்கிறான் அவனே, அவன் புத்தி தெரிந்த போது, புத்தி தெரியாத வரைக்கும் அவன் எங்கே இருக்கிறான், தகப்பனை வீட்டை விட்டு தூரத்திலே இருக்கிறான். தகப்பனின் வீட்டிலே திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்க மகன், ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்ட மகன், அவனுக்கு வேலைக்காரர்கள்லாம் உண்டு, எல்லாம் ஒன்று, சுகபோகத்தோடு வாழ்ந்த அந்த மகன் தகப்பனை விட்டு தூரதேசத்துக்கு கடந்து சென்றான். ஏனென்றால் தன் மனப்போக்கிலே அவன் வாழ வேண்டும், ஒரு தடையும் இருக்கக்கூடாது. தகப்பனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தால் தகப்பன் சொல்வார், இது செய்யாதே அதை செய்யாதே என்று. தூரதேசத்துக்கு கடந்து சென்று விட்டான். தகப்பனுடைய கண்கள் பாராத ஒரு தூர தேசத்தை கடந்து சென்று வேசி நிலத்தில் எல்லாவற்றையும் அவன் இழந்தான். அங்கே பஞ்சம் வந்தது. அப்போது அவன் என்ன செய்தான், ஒருவன் கிட்ட போயிட்டு எப்படியாவது ஒரு வேலையை செய்து நான் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்று பன்றியில் மேய்க்கிற ஒரு வேலை செய்தான். அதோடைய தவிடு சாப்பிடுவதற்காக அவன் யுத்தம் செய்து கொண்டிருந்தான். 17 வாசிக்கிறோம், இன்று வாசிங்க. அவனுக்கு புத்தி தெரிந்த போது, என் தகப்பனை ஊழியக்காரர் எத்தனையோ பேர் திருப்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியாக சாப்பிடுகிறேன். வேலைக்காரர்களுக்கே திருப்தியான ஆகாரம் இருக்கிறது, ஆனால் நானும் பசினாலே சென்று கொண்டிருக்கிறேனே என்று எப்போ அந்த உணர்வு வருது என்றால் அவருடைய புத்தி தெரியுதான். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை தேடி வரலாம், கர்த்தருக்காக காத்து இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நம்ம புத்தி தெரியாத வரைக்கும் நமக்குள் ஒரு பெரிய மாற்றங்கள் வரக்கூடாது. அவனுக்கு புத்தி தெரிந்தவுடன் தான் அவனுக்கு எண்ணங்களே வருது, என் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரர்களும் திருப்தியாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், நானும் இந்த பன்றியோடு சாப்பிடுறதுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பரம தந்தை நம்மை நேசித்து தன் குமாரனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் சுமந்து கொண்டார். கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, சௌக்கியம் உண்டு. ஆனால் அதெல்லாம் மனம் இல்லாமல் கிறிஸ்துவை விட்டு தூரமாக அந்த இளையகுமாரன் போல கடந்து செல்கிறோம்.
வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நமக்கு மனம் இல்லை. அவர் தடங்கல் செய்வதற்கு நமக்கு பிடிக்கவில்லை. நாம் தூர தேசத்தில் கடந்து சென்று அங்கே அமர்ந்து நாம் அவர் சுகபோகமாக வாழ வேண்டும் என்று நம்ம யோசித்துக் கொண்டு அப்படிதான் கடந்து சென்றார். அவருக்கு புத்தி தெளிந்தவுடன் தான் அவன் யோசிக்கிறான். அப்புறம் தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். நான் எழுந்து நான் தகப்பனிடத்தில் போய் தகப்பனிடத்தில் போய் வானத்துக்கும் பூமிக்கு உமக்கு விரோதமாக நான் என்ன செய்திருக்கேன்? பாவம் செய்திருக்கேன். ஒரு மாறுதல் அவனுக்குள் வருகிறது, ஒரு ரெப்பெண்டன்ஸ் அவனுக்குள் வருகிறது. எப்போ வருகிறது என்றால் புத்தி தெளிந்தவுடனே. புத்தி தெரியாத வரைக்கும் அவன் அங்கேயே தூரத்திலேயே இருக்கிறான். தகப்பனை விட்டு தூரத்திலே இருக்கிறான். தகப்பனிடத்திலே தூரத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, அவன் வாசிக்கிறோம். தொடர்ந்து அந்த வாசிக்கும் போது தகப்பன் அங்கே அவன் தூரத்திலே வரும்போது அவன் மேல் இரக்கம் அடைந்து ஓடி போய் அவனை கட்டி அணைத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். முத்தமும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவன் பன்றியோடு அவன் அங்கே சண்டை போட்டிருக்கிறான். அப்ப நம்முடைய எல்லா வஸ்திரங்களும் எப்படியா இருக்கிறோம்? பார்க்க சகிக்க அவன் குளித்து எவ்வளவா இருக்கும்னு தெரியாது. எவ்வளோ அதிலிருந்து நாட்டில் வருகிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த அன்பு தகப்பன் அவனுக்காக காத்துக் கொண்டே இருக்கிறார். என் ஏழை மகன் திரும்பி வருவான் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். தூரத்திலே பார்க்கும் போதே இரக்கம் அடைந்து அவர் ஓடி போய் அவனை கட்டிப்பிடித்து அவருக்கு முத்தம் செய்தார் என்று நான் பார்க்கிறேன். குமாரன் சொல்கிறார், தகப்பனே, வானத்துக்கு விரோதமாக பூமிக்கு விரோதமாக நான் உமக்கு பார்வையிலே பாவம் செய்தேன். உம்முடைய பிள்ளைகளே என்று சொல்ல எனக்கு என்ன இல்லை, ஸ்லாக்கியம் இல்லை. அதெல்லாம் அவர் ஓன் கட்டி என்ன சொல்றார்? 22வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்போது தகப்பன் ஊழியக்காரனை நோக்கி உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்துங்க. பாருங்க, ஒரு வஸ்திரத்தை தகப்பன் கொடுக்கிறார். அந்த வஸ்திரம் தான் நீதியின் வஸ்திரம். அந்த நீதியின் வஸ்திரத்தை அந்த மகன் இளைய குமாரன் தூரம் செய்ததினால், கடந்து சென்றதினால் அது நீதியின் வஸ்திரத்தை அவன் இழந்து போனான். பிதாகியவர் அவர் நீதியின் வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த அது நீதியின் வஸ்திரம். கர்த்தரை தேடி வரும்போது, புத்தி தெரியும் போது, அவர்களிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கும் போது அது நீதியின் வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம். ரத்தத்தினால், குமாரனுடைய ரத்தத்தினால் சிந்தப்பட்டு வாங்கப்பட்ட அந்த நீதியின் உயர்ந்த வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த இளைய குமாரனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தல் என்று சொன்னார். அப்புறம் வாசிங்க. பாருங்கள், கைக்கு மோதிரம். மோதிரம் என்றால் அதிகாரத்தை குறிக்கிறது. கைக்கு மோதிரம், என் மகனுடைய கைக்கு மோதிரம் போடுங்கள் என்று வேலைக்காரர்களுக்கு சொல்கிறார். மோதிரம் என்றால் அத்தாரிட்டி, அதிகாரம். குமாரன் என்று அதிகாரத்தை இழந்து போனார். ஆனால் மனக்கசந்து திரும்பி வரும்போது, ஆண்டுக்கு பின்பாக திரும்பி வரும்போது ஆண்டவர், அவர் தகப்பன் அவனுக்கு மோதிரம், அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அவர் பரம தந்தையும் அப்படிதான். நம் மனம் திரும்பி ஆண்டுடைய சமூகத்துக்கு கடந்து வரும்போது, பன்றியோடு இருக்கும் போது, பன்றியோடு பாவத்திலே கடக்கும் போது, பாவத்திலே உலாவும் போது, அந்த பாவத்தில் இருக்கும் போது சிந்தை வந்து, ஐயோ நான் இங்கே கடக்கிறது தவறான காரியமாச்சு, உணர்வு வந்து அன்றைக்கு நேராக திரும்பி கடந்து வரும்போது ஆண்டவர் நீதியின் வஸ்திரத்தை மாத்திரமல்ல அதிகாரத்தை தருகிறார். அப்பா பிதாவே என்று புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மன திரும்பி வரும்போது அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் பிரியமானவர்கள் இந்த பாவ லோகத்திலே அநேகரை
கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து சென்று சொல்லும் போது அநேக பேர் பாவத்திலே கடக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் போது அவர்கள் குத்துண்டு மனஸ்தாபப்பட்டு கர்த்தருக்கு நேராக திரும்பும் போது அவர்களுக்கு நீதி வஸ்திரத்தை கொடுக்கிறது, அவருக்கு அதிகாரத்தை அப்பா பிதாவே என்று கொடுக்கிறது அவர் கொடுக்கிறார். அவர்கள் அப்பா பிதாவே என்று அவர்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து அவர்களை செவிக்கிறது பார்க்கும்போது ஆச்சரியமாக ஒரு பெரிய மாற்றங்களை நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட மனிதன், ஒரு அந்நிய ஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் அநேக பேர்களுடைய வாழ்க்கையை மாற்றங்களை பார்த்திருக்கிறீர்கள். அதுக்கு பின்பாக நாம் பார்க்கிறோம், அவனுக்கு என்ன கொடுத்தார்? காலே பாதிரட்சி. பாதிரட்சி என்ன என்றால் சமாதானம் என்ற பாதிரட்சி. சமாதானம். தகப்பனை விட்டு தூரம் போனதினால் தகப்பனுக்கு அவன் சத்ருவாக மாறிவிட்டான். இன்றைக்கு அந்த சமாதானம் என்ற பாதரட்சையை ஆண்டவர் தருகிறார். நாம் சத்ருவாக இருந்தோம், கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு மீண்டும் அவரோடு இணைக்கப்படுகிறோம். அப்போது அங்கே என்ன நடக்கிறது நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க 23. சந்தோஷமாயிருப்போம், திருப்தியாக இருப்போம். என் மகன் மறித்து விட்டால் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டான், நாம் கொண்டாடுவோம். ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி எப்ப நடக்கிறது என்றால் தகப்பன் வீட்டிலே தூரம் போகிற மகன் திரும்பி வரும்போது. இன்றைக்கு உலகத்தில் பார்க்க முடியுமா? எத்தனையோ பேர் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிறார்கள். நம்ம வீட்டில் அநேக பேர் கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிறார்கள். நம்ம சொந்த பந்து மக்கள் அநேக பேர் கர்த்தரை விட்டு தூரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி வரும்போது பரலோகத்திலே ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம், ஒரு திருப்தி கிடைக்கிறது. எப்படி என்றால் அது திரும்பி வரும்போது அவங்க பெரிய ஒரு கொண்டாட்டம் வருகிறது. அந்த கொண்டாட்டத்துக்கு பாத்திரங்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆண்டு விரும்புகிறார்கள். அதற்கு நாம் ஏதாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். அவர் தன்னையே பிதா தகப்பன் இடத்திலே ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே, தகப்பனே, உனக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் வந்தது. நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், கர்த்தரை தேடி வருகிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மையே ஒப்பு கொடுக்கிறோமா? அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நாம் திருப்தியாக வாழ வேண்டும் என்று. நாம் திருப்தியாக வாழும்படிக்கு, நம்ம ஆசீர்வாதமாக வாழும்படிக்கு, நம்ம ஆரோக்கியம் வாழும்படிக்கு, நாம் செழிப்போடு வாழும்படிக்கு ஆண்டவர் நேசுக்குமாரனை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நாம் என்ன செய்வோம்? ஒரு சிறு பையன் அவன் கரத்தில் இருக்கிற 5 அப்பத்திய 2 மீனை கொடுத்தார். நான் பார்க்கிறோம் 5000 புருஷர்கள் இருந்தார்கள். எவ்வளோ அங்கே பெண்கள் இருந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள் என்று தெரியல. திருப்தியாக சாப்பிட்டு மீண்டும் 12 கூடைகளை எடுத்தார். ஒரு ஆசீர்வாதம். அந்த திருப்தி எப்படி கடந்து வருது பிரியமானவர்களே? நாம் கொடுக்கும் போது அந்த ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக நம்ம மாறுவோம். தன்னையே ஜீவ பலியாக கொடுத்தது போல நாமும் தன்னையே ஜீவ பலியாக கொடுக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்கிறவராக. கண்களை முழுவதுமா ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு திட்டமும் தெளிவாக நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறார். ஆண்டோடைய சமூகத்திலே ஒரு நிமிடம் நம்ம இழந்து நிற்போமா? நம்ம இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் இழந்து, ஆண்டவரே, அன்றைக்கு அநேக மக்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள். இன்றைக்கு உங்களுடைய திருப்பாதையில் நாங்கள் தேடி வந்திருக்கிறோம்.
ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில் தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே காத்து இருந்தார்கள், நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தை கேட்டது மாத்திரமல்ல, அவர்கள் கீழ்ப்படிந்தார்களே. அமர வேண்டும் என்று சொன்ன உடனே, இயேசு எல்லாரையும் அமர வையுங்கள் என்று சொன்ன உடனே எல்லாரையும் அமர வைக்கும் போது எல்லாம் அமர்ந்தார்களே. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களே. அவரிடத்தில் இருக்கிறதை கொடுக்கும் போது கர்த்தர் அங்கே ஆசீர்வாதமாக மாற்றி ஒரு திருப்தியாக மாற்றினார். இளைய குமாரனை குறித்து நம்ம பார்த்தோம். புத்தி தெளிந்தவுடனே அவன் உணர்கிறானே, நம்ம என்னதான் கர்த்தருடைய வார்த்தை கேட்டாலும் புத்தி தெரியாத வரைக்கும் அந்த உணர்வு வராது. இந்த புத்தி தெளியும் போது, நான் பரத்துக்கு விரோதமாக, என் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று உணர்ந்து குத்தப்பட்டு தகப்பனிடத்திலே வந்து அவன் சொல்கிறான், ஆண்டவரே, ஆண்டருக்கு விரோதமாக, தகப்பன் நமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்கிறான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நாம் வேத வசனத்தில் வாசிக்கிறோம். நம்ம இரக்கக்குரியவர்களாக மாற வேண்டும், நாம் திருப்தியாக மாற வேண்டும் என்றால் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து விட்டு வேண்டிய காரியங்களை விட்டுவிட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மகனே நீ கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, நீ விட்டு வேண்டிய காரியங்களே நீ விட்டுவிட்டால் நீ திருப்தியாக வாழும்படிக்கு, நீ ஆசீர்வாதமாக வாழும்படிக்கு இந்த வியாதிகள், இந்த பலவீனங்கள், இந்த சாபங்கள், இந்த கட்டுகள், இந்த சத்துருடைய கிரியைகள் உன்னை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு நீங்கி போ. பலியை பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். நம்மையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். அவனுடைய சமூகத்திலே ஒரு நிமிடம் என்னை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, எனக்காக நீர் ஜீவ பலியானீர், நான் திருப்தியாக வாழும்படிக்கு, நான் நீதியின் வஸ்திரம் அணிந்து கொள்ளும்படிக்கு நீர் எனக்காக பாவமானீர், எனக்காக அக்கிரமமானீர். இன்றைக்கு என் பாவம் நீக்க, என் அக்கிரமம் போக்க, என் சாபம் நீக்க, என் வியாதிகள் நீக்க, என் மீறுதல்கள் நீக்க நீர் கல்வாரி சிலுவையில் கடந்து சென்று அப்படி தூய ரத்தம் என்னை கழுவி நீதியின் வஸ்திரத்தை உடுக்க வைக்கிறது. நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அநேக நாட்கள், அநேக மாதங்கள், அநேக வருடமாக நான் கீழ்ப்படியாத காணப்படுகிறேன். அதனால் என் வாழ்க்கையில், என் குடும்பத்திலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை, என் கையின் பிரயாசத்திலே ஆசீர்வாதம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார். அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா. நாம் திருப்தியாக வாழ வேண்டும். ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே நாம் ஆசீர்வாதமாக, சுகமாக, ஆரோக்கியமாக, திருப்தியாக வாழும்படிக்கு தன் நேசகுமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நாம் தேடி வருவது உண்மைதான், காத்திருப்பது உண்மைதான், அவருடைய வார்த்தை கேட்பது உண்மைதான். ஆனால் நம் மனம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா? நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? நம்ம அர்ப்பணிக்கிறோமா? கொடுக்கும் போது, அர்ப்பணிக்கும் போது, கீழ்ப்படியும் போது நிச்சயமாக நாம் திருப்தியாக வாழ்ந்து ஆண்டவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுகிறோமா? அவருடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்றும் போது நிச்சயமாக நமக்குள் ஜீவனம், சத்தியம், ஆவியம் நமக்குள் காணப்படுது. ஆண்டவரே, எங்களை முழுதுமாக அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டு கேட்ட சிறு பிள்ளைகள், இளைஞர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் ஒவ்வொருக்குள் நீர் கிரியை நடப்பித்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே.
என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றத்தை கர்த்தர் நீர் உருவாக்குவீராக. இந்த நாளில் ஒரு மாற்றங்களை கொண்டு வருவீராக. அன்றைக்கு இளைய குமாரனுக்குள் ஒரு மாற்றங்கள் வந்தது. அவன் நீதியின் வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டானே, அதிகாரத்தை பெற்றுக் கொண்டானே, சமாதானத்தை உடன்படிக்கை அவனோடு அவருடைய தகப்பன் செய்தாரே. இப்படியாக தகப்பன் நீர் சமாதானத்தின் உடன்படிக்கையாக உம்முடைய நேசகுமாரனையாக எங்களுக்கு அனுப்பி அப்பா பிதாவே என்று புத்திர சுவீகாரத்தின் அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, நீதியின் வஸ்திரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. தொடர்ந்து அதை காத்துக்கொண்டு அநேகருக்கு அந்த சிறு மகனை போல அவர் சிறு மகனை போல அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக தன்னையே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீர் ஆண்டவரே அதை அங்கீகரித்து எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற்றிவிட்டார். நம்முடைய ஆண்டவரே அவருடைய தாசனுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய ஊழியத்துக்காக, அவரோடு இணைந்து செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, ஆண்டவரே சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக அவருடைய திருப்பாத்திரம் வருகிறோம். அநேகர் திருப்தியாக வாழ்ந்து நம்முடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு கர்த்தர் எங்களை திருப்தியாக வைத்திருக்கார் என்று சொல்லும்படிக்கு கர்த்தர் ஒரு பெரிய அசைவை இன்றைக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.